பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே. ஐயாவும் பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. இரண்டாவது ஒரு குறிப்பு, இயேசு கிறிஸ்துவிடத்தில் உங்களுக்கு அன்புள்ளவர்களா இருக்கிறீர்களா? யாத்திராகம புத்தகம் 20:6 சீக்கிரமா வாசிக்கணும். இரண்டாவது யாத்திராகம புத்தகம் 20:6 தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு, என் வார்த்தைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். தயவுசெய்து சொல்லுவாமே, இந்த வார்த்தை யார் சொல்ல முடியும்? நிறைய பேர் பிள்ளைகளை பத்தி கவலைப்படுறீங்களே, பிள்ளைக்கு எதிராக இருக்குமோ, என் பிள்ளைக்கு நல்ல வாழ்வு கிடைக்குமா? வசனம் சொல்கிறது, சொல்லுங்க, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இறக்க செய்யும். சொல்லுங்க, நமக்கு புரியவே புரியாது. கர்த்தர் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தவருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு 1000 தலைமுறைக்கு இறக்க செய்கிறவராக இருக்கிறார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கிறோம். உபாகம புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், உபாகம புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கும் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். வசனத்துல யோசுவாவுடைய புத்தகம் 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஸ்தோத்திரமா வாசி. யோசுவா 23:11. இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியிலே மரணத்தை நோக்கி நான் போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. ஆமென். பாருங்க, அது மீண்ட பகுதி. யோசுவா நானும் என் வீட்டாருக்கும் கர்த்தரை சேவிப்போம், அன்பு கூறுவோம் சொல்கிறான். யோவான் சுவிசேஷத்துல முழுவதும் ஆண்டவர் அன்பை பற்றி சொல்றார். சொல்லுங்க, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் வசனங்களை கை கொள்வான். சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்தவ வாழ்வின் ஸ்கேலே அதுதான். கிறிஸ்தவ வாழ்வின் அளவுகோல் அதுதான். ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனங்களை கை கொண்டு நடப்பான். என்னிடத்தில் அன்பாயிராதவன் என் வார்த்தைகளை கை கொண்டு நடக்க மாட்டான். சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து, நான் கிறிஸ்தவன், கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிறேன், பிரிட்டோ, பீட்டர், ஏதோ ஜேம்ஸ் அல்லது ஜான், ஏதோ ஒரு பேரை நான் வச்சிருக்கிறேன். கிறிஸ்தவ குடும்பம், அம்மா அப்பா கிறிஸ்தவர்கள், நாங்களாம் பரம்பரை கிறிஸ்தவர்கள். சொல்லுங்க, இதை சொல்றது அல்ல கிறிஸ்தவம். இது சொல்றது அல்ல கிறிஸ்தவம். வெட்டி கொள்றவங்க கிறிஸ்தவ பேர்ல தான் இருப்பான். வெட்டி கொள்ற ரவுடி கூட கிறிஸ்தவ பேர்ல தான் இருப்பான். கூலிப்படை, கிறிஸ்துவ அறியாத குருடர்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் வார்த்தைகளை கை கொண்டு நடப்பான். சொல்லுங்க, என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். என்னில் அன்பாயிராதவன் என் வார்த்தைகளை கை கொண்டு நடக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்துவிலே ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுங்கள், உங்களுடைய வாழ்க்கை மகிமையுள்ளதான் மாறும். அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் பாவத்தில் இருந்து விலகி இருக்கிறான். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதவர்கள் வசனம் சொல்றது. ரெண்டையும் ஒரு நேரத்தில் போக முடியாது. தயவுசெய்து கவனிக்கிற சொல்லுங்க. ஆமா, பிசாசும் ஆண்டவரும் சேர்ந்து நடக்க முடியாது. இருளும் ஒளியும் சேர்ந்து போகாது. பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் ஒரு மனுஷன் ஒரே நேரத்தில் போக முடியாது. சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லாம் ரெண்டு தான். மரண வழி, ஜீவ வழி, ஆசீர்வாதம், சாபம், எல்லாம் வேற வேற, ரெண்டு சேராது. சொல்லுங்க, அல்லேலூயா. இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் இல்லை. விக்கிரகத்துக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் சம்பந்தம் இல்லை. விக்கிரகத்துக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் கிடையாது. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் கிடையாது, பங்கு கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், தேவனை நேசிக்கிறவங்க நிறைய வெளிநாட்டு பிரசங்க நிறைய சொல்றாங்க. இப்பதான் சொல்றாங்க, அவன் சொல்லி ஒண்ணும் புண்ணியம் கிடையாது. என்ன சபை பூரா அழிஞ்சிச்சு. சபை பூரா ஆடல் பாடல், லைட்டு, மியூசிக்கு, குட்டப்பாடையில் போயிட்டு இருக்கு. அப்போ உள்ள பாசெல்லாம் செத்து போயிடுச்சு. திட்ட பாசத்தை யாரும் முடியாது. மக்களுக்கு அப்படி ஜாலியா அப்படி கொண்டு போகணும். அதைத்தான் அப்ப இருந்து பெந்தகோஸ்து பாஸ்டர் சொன்னா, ஆட்டம் பாட்டத்தை விட சத்தியத்துல நில்லு. ஆட்டம் பாட்டம் நீ கொண்டு போகாது. சத்தியத்தை பிடிச்சிக்க. பருவத்துக்கு போறது சத்தியம் தான் முக்கியம். பரிசுத்த வாழ்க்கை தான் முக்கியம். விசுவாசம் தான் முக்கியம். இப்போ எங்க பார்த்தாலும் ஜெபராஜை தேடி கொண்டிருக்காங்க. ஜெபராஜ் என்ன ஏசுனாதரா? சில பேர் ரஜினிகாந்தே ரசிக்கப்பட்டார்கள். ஏன் ரஜினிகாந்துக்கு 2 ஆத்மாவா?
சொல்லுங்க ஆமென். ரட்சிக்காம ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்படல சொல்றேன். ரஜினிகாந்துக்கு 2 தனி ஆத்மா, ஒருத்தருக்கு இருக்கு. என்னன்னு தெரியல. சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் மனுஷனை எப்படி பார்க்கிறார்? பரிசுத்த வேதம் சொல்லுகிறது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன். சொல்லுங்க ஆமென். இரண்டாவது குறிப்பு, ஆண்டவரை நாம நேசிக்கிறவன். தேவனை நேசித்தா அவர் தேவனுடைய சத்தியத்தில் நடப்பான். தேவனை நேசிக்கிறவன் இடத்துல சொல்லுங்க ஆமென். தேவனை நேசித்தா அவனுக்கு ஆராதனை ஜெபம் இனிப்பா இருக்கும். கர்த்தரை நேசிக்கிற மனிதன் சொல்லுங்க அல்லேலூயா. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதவர்கள்